ஜீராசி நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஜூன் மாதம் 2ஆம் தேதியிலிருந்து 8ஆம் தேதி வரையிலான திங்கள் முதல் ஞாயிறு வரையிலான 12 ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி இருக்கும்ன்றதை பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் 9, 10, 11 ஆகிய 3 இடங்கள்ல இருக்கிறார். அதைவிட மிக பெருசு, கடந்த சில மாதங்களாகவே 8ஆம் இடத்தில் நீச்சம் என்கின்ற நிலைமையில் இருந்த உங்களுடைய யோகாதிபதியான செவ்வாய் இப்பொழுது அப்படியே 9ஆம் இடத்திற்கு சூட்சும வலு என்று சொல்லப்படக்கூடிய கேதுவோடு இணைந்து அட்டகாசமாக இருக்கிறார். அதே மாதிரி ராசிநாதன் பார்க்கிறார். ஒரு மே 14ஆம் தேதியிலிருந்தே ஒரு 2 வாரமாகவே உங்களுக்கு ஒரு நல்லவைகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சுன்றதான் அர்த்தம். இனிமே இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு முயற்சிகள் பலிக்கக்கூடிய, நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய, ஆதாயம் கிடைக்கக்கூடிய, தொழில் நன்றாக இருக்கக்கூடிய, வேலையில் நிம்மதி இருக்கக்கூடிய, என்னென்ன ஷிஃப்ட்டில் என்னென்ன வேலை கட்டமோ, என்னென்ன பதவி உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே படிப்படியாக இந்த வாரத்திலே நடந்துருமா, இந்த வாரத்தில் அப்படியே நடக்கலான்னா கூட அதுக்கான மூவ்மெண்ட் இருக்கும். சந்திராஷ்டமம் இப்போது கிடையாது. அப்போ 9, 10, 11ஆம் இடங்கள் 3 இடங்களுமே சந்திரனுடைய இயக்கம் வளர்பிறையில் அவர் இருக்கிறது ஒரு பெரிய நன்மைகள். அப்போ திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் அவர் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிறார். சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். முதல் 2 நாளும் அப்படி ஒன்றும் சரியா இருக்காதுங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை சும்மா சுமாராக தாங்க இருக்கும். பிற்பகுதி 5 நாட்கள் 10, 11 ஆகிய இடங்களில் வளர்பிறை சந்திரனோடு அவர் இருக்கக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பு. வாகனம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடியவங்க, ஒரு ஆர்கானிக் விவசாயம் என்று சொல்லப்படக்கூடிய விவசாயம் சார்ந்த, இரும்பு சார்ந்த, ஆட்டோமொபைல் சார்ந்த தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் யோகங்கள் வரக்கூடிய நல்ல அமைப்பு. 10ஆம் அதிபதி புதன் இப்போது 7ஆம் இடத்துல குருவோடு சேர்ந்திருப்பது மிகப்பெரிய யோக பலன். கூட்டு முயற்சிகள் பலிக்கும். நண்பர்களோடு சேர்ந்து எதையும் செய்யலாம். கடந்த காலத்தில் திருமண அமைப்புகளில் தோற்று போயிருந்த அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் வெற்றிகள் கிடைக்க போகிறது. கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்க போகிறது. பிரிந்த காதலர்கள் ஒன்று சேர போறீங்க. குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்க போது. முதல் திருமணம் தோல்வியுற்று ஒரு மாதிரியா இருக்கிறவங்க எல்லாருக்குமே செகண்ட் மேரேஜ் கண்டிப்பாக நடக்கும். அல்லது முதல் திருமணத்திலே ஒரு காம்ப்ரமைஸ் வரக்கூடிய அமைப்புகள்லாம் உண்டு. சொந்த வாழ்க்கை நன்றாக இருக்கும். தொழில் வாழ்க்கை நன்றாக இருக்கும். அந்தஸ்து கௌரவம் நிலைத்தன்மையோடு இருக்கக்கூடிய அருமையான நல்ல வாரமாக அமைந்திருக்குதுங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கேற்றார் போல இந்த வாரம். மகராசிக்காரர்களுக்கு வாரத்தின் ஆரம்பமே சந்திராஷ்டமமாக ஆரம்பிக்குது. அதாவது ஞாயிற்றுக்கிழமையே ஆரம்பிச்சிருது. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதாவது ஞாயிற்றுக்கிழமை 1/6 ஜூன் மாதம் 1ஆம் தேதி 1/6 ஞாயிற்றுக்கிழமை இரவு 9:36 சந்திராஷ்டமம் உங்களுக்கு ஆரம்பிக்குது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை நைட்டுன்றதுனால அது பெரிய எஃபெக்டாக இருக்காது. ஆனால் திங்கக்கிழமை எந்திரிக்கும் போதே சந்திராஷ்டமம் தான். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் உங்களுக்கு மகர ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திரன் 8ல் இருந்தாலும் கூட அவர் ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்களோட சேர்ந்திருப்பார். வளர்பிறையாக இருந்தாலும் கூட ராகு கேதுக்களோட சேர்ந்திருக்கிறதுனால பெரிய அளவில் உங்களுக்கு நல்லதுகள்லாம் நடக்கும்னு சொல்ல முடியாது. சந்திராசிரமத்தில் கொஞ்சம் மனசு குழப்பமாக இருக்கும். எப்படின்னா புதன்கிழமை காலையில் 7:35 வரைக்கும் சந்திராசிரமம் நீடிக்குது. ஆக திங்கட்கிழமை முழுவதும் சந்திராசிரமம், செவ்வாய்க்கிழமை முழுவதும் சந்திராசிரமம். இந்த 2 நாட்களும் யாரையும் நம்பக்கூடாது. பண வாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் தான் பொதுவாகவே 8ஆம் இடத்துல அவருக்கு ராகு கேதுக்களோடு இருந்தால் அந்நிய மத இன மொழி பேசுகின்றவர்கள், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதிலெல்லாம் முகம் தெரியாத சாட் பண்ணுறவங்க, முகம் தெரியாத வரக்கூடிய மெசஞ்சரில் வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்பிடாதீங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இது ஒரு முக்கியமான பலன். திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் ஏமாற்றம் இருக்கும். பண வாரத்தில் ஏமாந்துடாதீங்க. ஃப்ரெண்டு சொன்னாருன்னு சொல்லிட்டு ஃபேக் ஐடியில் ஃபேஸ்புக்கில் அவரது பணம் போடு, இதை பணம் போடு, ஓடிபி சொல்லு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திராசிரம நாட்களில் தான் இருக்கும். ஆகவே திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கவனம் கவனம் கவனம். ஆனால் 7.5 சனி முடிஞ்சிட்டதுனாலையும், வேறு பல கிரகங்கள் நன்றாக இருக்கின்றதுனாலையும், சனி 3ஆம் இடத்துல இருக்கிறனாலையும், சந்திரன் வளர்பிறை அமைப்பில் இருக்கிறனாலையும், இந்த திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை 2 நாளை தவிர்த்து வேற மற்ற நாட்கள்லாம் 5 நாட்கள் நல்லா தாங்க இருக்கும். இந்த 2 நாட்களும் முடிவெடுக்க முடியாமல் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. ஏதாவது ஒரு விஷயத்தில் ஆண் பெண் குழப்பங்கள்லாம் ஏற்படும். அதனால பெண்களிடம் பழகும் போது ஆண்களும், ஆண்களிடம் பழகும் போது பெண்களும் அந்த 2 நாட்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு உண்டு. மற்றபடி 5 நாட்களும் பணம் வர்றதுக்கோ, வேலையில் சங்கடம் இருக்கிறதுக்கோ, தொழிலில் நல்லா இருக்கிறதுக்கோ, குடும்பத்தில் இதாக இருக்கிறதுக்கோ எந்த தடையும் இல்லை. ஆகவே வாரத்தின் முதல் 2 நாட்களை தவிர்த்து பிற்பகுதி 5 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய யோக வாரமாகவே அமைந்திருக்கிறது அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம். கும்பராசிக்காரர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதியில் சந்திராஷ்டமம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா 4ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ஆரம்பிச்சிருது. 7:35 திங்கக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் சந்திரன் வலுவாக இருக்கிறார். அற்புதமாக 7ஆம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். வளர்பிறையாக ராசியில் இருக்கக்கூடிய ராகுவை அவர் சாந்தப்படுத்தக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் 8ஆம் இடத்திற்கு வந்துடுறார். ஆக புதன்கிழமை காலையில் 7:30 மணிலிருந்தே உங்களுக்கு சந்திராஷ்டமம்.
புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணி 6 நிமிஷத்துக்கு தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம் முடியுது. ஆக வாரத்தின் முதல் 2 நாட்கள் நட்பு சார்ந்த விஷயங்கள், உறவு சார்ந்த விஷயங்கள், கணவன் மனைவி சார்ந்த விஷயங்கள், காதலன் காதலி சார்ந்த விஷயங்கள்ல நல்லா இருக்கும். கொஞ்சம் செலவுகள் இருக்கும். பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்கறது, புருஷனுக்கு வாங்கி கொடுக்கறது, லவருக்கு அதை வாங்கி கொடுத்தேன், அவரை இங்கே கூப்பிட்டு போனேன், இவருக்கு ஒரு வாட்ச் ப்ரெசென்ட் பண்ணேன், அவருக்கு ஒரு சாரீ ப்ரெசென்ட் பண்ணேன், அவருக்கு ஒரு சுடிதார் வாங்கி கொடுத்தேன். இந்த மாதிரி வாரத்தில் முதல் 2 நாட்கள் ஞாயிறும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும், திங்கள் செவ்வாய் இந்த 2 நாட்களும் மனசுக்கு பிடிச்சவருக்கு ஏதாவது வாங்கி கொடுத்து அவரை மகிழ்விக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கும்பராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிற்பகுதி அப்படியே பார்த்துட்டீங்கன்னா புதன், வியாழன், வெள்ளி இந்த 3 நாளும் சந்திராஷ்டமம்லையா கொஞ்சம் கவனமாக இருங்க. காசு பண விஷயத்தில் கவனமாக இருங்க. ஓடிபி கிட்டிபி சொல்லிடாதீங்க. ஃபோனில் வர்றது எல்லாமே பாதிக்கு மேலே ஃபேக் கால்ஸாக தான் இருக்குது. அந்த ஃபேக் கால்ஸில் ஏமாறுறதெல்லாம் அந்த மாதிரியான அமைப்புகளில் தான் இருக்கும். அந்த 3 நாட்கள் மட்டும் புதன், வியாழன், வெள்ளி மட்டும் பணம், மனம் போன்ற விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சனி, ஞாயிற்றுக்கிழமை அபாரமான 9ஆம் இடத்திற்கு சந்திரன் வந்து விடுகிறார். ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய யோகம். சுக்கிரன் 3ஆம் இடத்திலிருந்து சந்திரனை 9ஆம் இடத்தில் பார்ப்பது தந்தை விஷயத்தில் நல்லதுகள் நடக்கும்னு காட்டுது. இதுவரைக்கும் அப்பா அம்மா விஷயத்தில் நல்லது நடக்காதவங்களுக்கு அதெல்லாம் நல்லது நடக்க போகுது. சோம்பல் போகிறது. உலகம் நம்முடைய கைக்குள் வரும் என்கின்ற நம்பிக்கை கிடைக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு. கும்பராசிக்காரர்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும் தீர்வுகள் வரக்கூடிய, படிப்படியாக நன்மைகள் நடக்கூடிய, படிப்படியாக தான் சொல்லுவேன், இந்த வாரமே எல்லாம் நடந்துறாது. ஆனால் நடக்கக்கூடிய அமைப்பிற்கான ஆரம்ப வாரமாக அமைந்திருக்கிறது கும்பத்திற்கு இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை நைட்டு, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நாளும் கடைசி நாள், வாரத்தில் கடைசி நாள். வெள்ளிக்கிழமை கூட சந்திராஷ்டமம்னு சொல்ல முடியாது. வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணி 6 நிமிஷத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. அதாவது 6 ஜூன் மாதம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 8 மணி 6 நிமிடத்திற்கு சந்திராஷ்டமம் ஆரம்பித்து திங்கக்கிழமை 9ஆம் தேதி திங்கக்கிழமை காலையில் 8:50க்கு முடியுது. அப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை 2 நாட்களும் சந்திராஷ்டமம்னா கூட இந்த தடவை பெரிய சோதனைகள் இருக்காது. ஏன்னா சந்திரன் தனிச்சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறார். என்ன நடக்கும் அப்படிலாம் ஒன்றும் பெரிய சுப சந்திராஷ்டமம் தான். அதனால வாரத்தோட கடைசி நாட்களில் சும்மா மந்தமாக இருக்கும். என்ன பண்ணுறது, டிராவல் அலைச்சல் இருக்கும், கையில் சாப்பாடை வச்சுக்கிட்டே சாப்பிட முடியாமல் இருக்கும். கடைசி நாள் 2 நாள் மட்டும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அதை விட்டுருங்க. ஐயா, ஆரம்பத்தில் 5 நாள் என்ன நடக்கும்? திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை 5 நாள் நல்லா இருக்குங்க. கேந்திரத்தில் தான் குருநாதர் இருக்கிறார். உங்களுடைய குருநாதர் யார்? உங்கள் ராசிநாதன் ஐயா குரு பகவான் இருக்கிறார். 4-7 புதன் அங்கே சுபத்துவமாக இருப்பது அம்மா வழி சொந்தங்களில் இதுவரைக்கும் இருந்து வந்த கருத்து வேற்றுமை விலகும் என்பதை காட்டுகிறது. தாய்க்கு நல்லா இருக்கும்ன்றதை காட்டுது. அம்மா பேரில் அம்மாவில் இருக்கிற சொத்துக்களை வச்சு தொழில் பண்ணுறவங்க நல்லா இருக்குங்கன்னு காட்டுது. அறிவு சார்ந்த தொழில் அமைப்புகளோடு ஐடி கீட்டுன்ற மாதிரியான இதில் இருக்கக்கூடியவர்கள், அல்லது எழுதி பிழைப்பவர்கள், இயக்கி பிழைப்பவர்கள், சினிமா, மீடியா, ஊடகம் போன்ற அமைப்புகள் இருக்கக்கூடிய அனைவருக்குமே நல்ல வாரத்தின் முதல் 5 நாட்கள் மீனராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டு. ஜென்மச்சனி கொஞ்சம் இப்படித்தான் இருக்கும். அதுவும் குறிப்பாக 30-40 வயசுகளில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான மன உளைச்சல் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே இப்போ போய்கிட்டு இருக்கிறாரு. புரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 1, 2 ஆகிய இந்த 3 பாதக்காரர்களுக்கும் என்ன செய்வது, ஏது செய்வதுன்ற மாதிரியான ஒரு மாதிரியாக இருக்கும். சரியா தானே வண்டி போய்கிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சமாக இடிக்குதே என்கின்ற ஜோதிடத்தை நம்பக்கூடிய அமைப்புகள் இப்போது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வந்துகிட்டு இருக்கு. பெரிய சோதனைகள்லாம் ஒன்றும் இருக்காதுங்க. சனித்தான் யார் என்பதை காட்டக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. ஆயினும் வாரத்தின் முதல் 5 நாட்கள் அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் இயல்பான ஒரு வாரமாகவும், வார கடைசியில் சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை குழப்பங்கள் இருக்கக்கூடிய வாரமாகவும் அமைந்திருக்கிறது மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்.